ஆம்பளை விஷயத்துல பொம்பளை, பொம்பளை கெட்டப்ல ஆம்பளை. ஏன் இப்படி? ரீல்ஸ் பண்றது, இந்த யூடியூப்ல பண்றது எல்லாத்துக்குமே காரணம், மெயினான விஷயம் எனக்கு பர்சனலா எனக்கு ஆக்டிங்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நான் வந்து இதுக்கு முன்னாடி தனியாவும் இன்டர்வியூ குடுத்துருக்கேன். நெறைய வீடியோ நானும் டிஃபரெண்டான கன்டென்ட் நானே உட்கார்ந்து எழுதுறேன். 4 மணி உட்கார்ந்து நானே ஒரு கன்டென்ட் ஸ்கிரிப்ட்லாம் எழுதி நானே பண்றேன். ஏன்னா, என்னைக்காவது ஒரு நாள் யாராவது ஒரு டைரக்டர் ஒரு சைடு ஆக்டரா கூட கூப்பிட மாட்டாங்களா? ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட்டா கூப்பிட மாட்டாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆர்வத்தோட தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இத தாண்டி என்னோட மக்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கணும். பாரு மதன் அண்ணா அன்னைக்கு அப்படி இருந்தாரு. இன்னைக்கு அவருக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னர் வந்துட்டாங்க. அடுத்து இந்த இடத்த புடிச்சிருக்காரு. ரீச் பண்ணிட்டார். அப்படின்ற ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும். நல்ல பாதையில போணும். ஒரு சின்னதா ஏதாவது தப்பு செஞ்சா கூட பயமா இருக்கு. ஏன்னா நம்ம வந்து நம்ம நல்ல பாதையில போறோம். நம்மள பார்த்து நெறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அத நம்ம ஏதாவது சின்னதா ஏதாவது பண்ணிட்டா கூட அவங்களையும் அது பாதிக்கும். அதனாலயே நான் ஒண்ணு பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். நீ இப்படி வந்து ஆம்பள விஷயத்துல இதெல்லாம் வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் ப்ரோ. ஏன்னா புரிதல் இல்லாதவங்கள்ட்ட திரும்ப திரும்ப நம்ம புரிய என்ன வச்சு சொல்லி புரிய வைக்க